strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 30-20 அட் ராஜ்கோட் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இங்கிலாந்து ஹேவ் கிவன் அ கம் பேக் தாங்க சொல்ல முடியும். சூப்பர் வின் ஃபார் இங்கிலாந்து. இது வந்து உங்களுக்கு டூ ஆர் டை மேட்ச். என்னோட ப்ரிவியூலே சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வேணா இந்தியா வின் பண்ணிருக்கலாம். பட் ராஜ்கோட், பூனே, மும்பை டெஃபினட்டா இங்கிலாந்து பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் சூட்டார ஒரு விக்கெட்ன்ற மாதிரி. பட் இந்த ஒரு பர்டிகுலர் ராஜ்கோட் விக்கெட் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ்க்கு சூட்டார ஒரு விக்கெட்டா அமைஞ்சுதான் கேட்டீங்கன்னா ஆக்சுவலா கிடையாது. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இது வந்து ஒரு பயங்கரமான பிளாட் ட்ராக்கா வந்து அமையல. கண்டிப்பா இந்த பிச்சில் வந்து பாத்தீங்கன்னா பால் கொஞ்சம் ஹோல்ட் ஆச்சு, கிரிப் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஈஸியா இல்ல சேசிங்ல, டியூவும் இல்ல. ஸோ அதனால ஜாஸ் பட்லர் வந்து வில் ஃபீல் ஹாப்பி இந்த டாஸை நம்ம வந்து தோத்துட்டோம்டான்னு. ஏன்னா சேசிங்லாம் அந்த அளவுக்கு பால் பெருசா வரல. ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ்ட். ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கிலாந்து போலர்ஸ்க்கு ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா அவங்களோட அந்த லென்த், அவங்களோட அந்த பேஸ் எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ் டு சி கமெண்டேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து போலர்ஸ்க்கு கிரெடிட் கொடுக்குறாங்க, இந்தியன் போலர்ஸ்க்கும் கிரெடிட் கொடுத்தாங்க. பட் யாருமே இந்த பிச்சை கடைசி வரைக்கும் கரெக்டா ரீட் பண்ணாம பேசிட்டு இருந்ததை பார்க்கும்போது எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஒரு காமன் மேன் என்னாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிச்சை ரீட் பண்ண முடியுது. இது வந்து ஸ்லோவா இருக்கும். எப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து 171 அடிச்சாங்களோ அப்பவே தெரிஞ்சது போக போக இந்த பிச்சு கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. ஒன்ஸ் பவர் பிளே தாண்டதுக்கு அப்புறம் இன்னுமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். பால் வந்து அந்த அளவுக்கு பேட்டுக்கு வராதுன்றது கிளியர் கட்டா தெரிஞ்சுது இந்த ஒரு விக்கெட்ல. பட் ஸ்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்டேட்டர்ஸ் லைக் ஹர்ஷா போக்லேவா இருக்கட்டும், இது வந்து பேட்டிங்கா இல்ல நல்ல போலிங்கா இல்ல பிச்சு என்ன மாதிரி அப்படின்ற மாதிரி கேள்வி இன்னும் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. பீட்டர்சன் வேற வந்து பாத்தீங்கன்னா பிச்சு வந்து ஒரு பிளாட்டான ஒரு ட்ராக், கிரெடிட் வந்து நம்ம இங்கிலாந்து போலிங் தான் கொடுக்கணும்னு சொன்னாரு. ஐ வாஸ் லிட்டில் சர்ப்ரைஸ்ட். ஏன்னா கிரெடிட் இங்கிலாந்து போலர்ஸ்க்கு கொடுக்கணும், ஏன்னா சூப்பரா போட்டாங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அதில் ரஷீத் போலிங்லாம் வேற லெவல். ஆனா அதில் ரஷீத்துக்கு அந்த ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெல் போட முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா பிச்சில் அந்த ஒரு ஸ்லோனஸ் இருந்தது. அதனாலதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா 70ல 66 ஸ்பீட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போட்டு இருந்தாரு. ஏன்னா பிச்சில் அந்த ஒரு கிரிப் இருந்துச்சு, டேர்ன் இருந்துச்சு. அண்ட் கிராஃப்ல போட்டு காமிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் 2 மேட்சை விட இந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட்ல தான் அதிகமா டேர்னும் இருக்கு, பால் கிரிப்பும் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இன்னுமே கமெண்டேட்டர்ஸ் வந்து லைக் இந்த பிச்சு வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டான ஒரு விக்கெட் தான் மாதிரி பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அண்ட் அட் த சேம் டைம் இங்கிலாந்தோட போலர்ஸ்க்கு நம்ம வந்து முதல்ல ஒரு ஹியூஜ் கிரெடிட் ஒன்ஸ் அகைன் கொடுத்தான மக்களே. பிகாஸ் ஐ வாஸ் சோ இம்ப்ரெஸ்ட். ஓகே, அதில் கலக்குவாரு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்களோட ஃபாஸ்ட் போலர்ஸ் சென்னை மேட்ச்ல ஆக்சுவலா சில விஷயங்கள்லாம் நல்லா பண்ணாங்க. பட் ஆனா திலக் வர்மா இன்னிங்ஸ்னால மாட்டினாங்க, புரியுதா உங்களுக்கு? பட் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல எல்லா பேட்ஸ்மேனுக்குமே கரெக்டான ஒரு ஸ்கெட்ச் போட்டு ஓவர் டூ பண்ணாம ரொம்ப டிசிப்ளினா போலிங் போட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒரு யூனிட்டா போலிங் போட்டாங்க. நீங்க வேணா பாருங்களேன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்துக்கோங்க, அட் சேம் டைம் மார்க் வுட் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி பிரைடன் கார்ஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓவர்டன், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ரோலை பெர்ஃபெக்டா பிளே பண்ணாங்க. எனக்கு அதுதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து போலிங் கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா as a யூனிட்டா அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து பெர்ஃபெக்டா பண்ணாங்க. ஏன்னா அதில் ரஷீத் இந்த விக்கெட்ல எஃபெக்டிவா இருப்பாரு நமக்கு நல்லாவே தெரியும். பட் இங்கிலாந்து ஃபாஸ்ட் போலர்ஸ் எப்படி போட போறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் இருந்துச்சு. ஃபேன்டாஸ்டிக்கா போட்டாங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிரெடிட் கொடுத்தாகணும். ஸோ டாஸ்ல இருந்து வரலாம். ஸோ டாஸ் வந்து சூரியகுமார் யாதவ் வின் பண்ணாரு. நம்ம எல்லாருமே என்ன நினைச்சோம், நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா ராஜ்கோட் வந்து ஒரு பிளாட் விக்கெட்டா தான் இருக்கும், ஒரு 200 220 அந்த மாதிரி விக்கெட்டா தான் இருக்கும்ன்ற மாதிரி தான் நினைச்சோம். பிச் ரிப்போர்ட்டும் அதான் சொன்னாங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு ட்ரைனஸ் தெரிஞ்சுது அந்த ஒரு விக்கெட்ல. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய கிராஸ் கவரிங் எதுவுமே கிடையாது. அண்ட் சேம் டைம் டியூ இல்லைன்னும் போது கொஞ்சம் ஹோல்ட் ஆகும். ஸோ எந்த டீம் டாஸ் வின் பண்ணி என்ன பண்ண போறாங்க, ஒரு மாதிரி ட்ரிக்கியா இருக்கேன்ற மாதிரி தோணுச்சு பிச்சில். பட் சூரியகுமார் யாதவ் சேசிங் எடுத்தாரு. நான் அதுல வந்து எதுவும் தப்பு சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஜென்ரலா ராஜ்கோட் விக்கெட்ல சேஸ் பண்றது கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும், ஓகேங்களா? அதை நம்பி அவர் போயிருப்பாரு. பிளஸ் T20 டீம்ஸ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து சேசிங் தான் ஆஃப் பண்றாங்க. போன மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து சென்னையில க்ளோஸா வந்து வின் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல ஸ்கை வந்து போலிங் எடுத்தாரு. ஸோ அதை வந்து நான் வந்து பெரிய தப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா ஜாஸ் பட்லரும் டாஸ் வின் பண்ணியிருந்தா போலிங் தான் எடுத்திருப்பாரு. டெஃபினட்டா அவர் வந்து தேங்க் பண்ணிருப்பாரு காடை, அப்பா நான் டாஸை தோத்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அட் த சேம் டைம் இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா 171 அடிச்சாங்க. பட் அவங்களுக்கு செம ஸ்டார்ட்டுங்க, சூப்பர் ஸ்டார்ட். என்னதான் ஃபில் சால்ட் வந்து ஏர்லியர் அவுட் ஆனாலுமே இப்போ பென் டக்கெட்டும் சரி, ஜாஸ் பட்லரும் செம்மையா விளாண்டாங்க. பென் டக்கெட் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆஃப் செஞ்சுரி போட்டாரு. ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஸை செட் பண்ணாரு. ஈவன் பென் டக்கெட் சீப்பா அவுட் ஆயிட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், போன மேட்ச் மாதிரியே தான் ஆயிருக்கும், இல்ல கொல்கத்தா மேட்ச் மாதிரியே ஆயிருக்கும். மேபி ஒரு 135 140க்கு சூட்டி இருப்பாங்க இந்தியா இங்கிலாந்து. பட் பென் டக்கெட் அந்த ஒரு க்ரூஷியல் 50 odd runs அடிச்சது பாத்தீங்கன்னா ரொம்பவே பக்காவா அமைஞ்சது இங்கிலாந்துக்கு. ஆஸ் யூசுவல் ஜாஸ் பட்லரும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் விளாண்டாரு அவுட் ஆற வரைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஸ்லம். ஹாரி ப்ரூக் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அகைன் ஸ்பின் போல்ட் ஆயிட்டு போயிட்டாரு. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா டெக்னிக்கலி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நிறைய விஷயங்களை மாத்திக்கணும், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் ஒன்ஸ் அகைன் பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் நடுவில் விழுந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு ஹியூஜ் கிரெடிட் வருண் சக்கரவர்த்திக்கு தான் கொடுக்கணும். அவுட் ஸ்டாண்டிங் ஸ்பெல்லுங்க.
5 விக்கெட் ஜஸ்ட் கிவிங் 24 ரன்ஸ், அன்பிலியபிள் bowling எஃபெக்ட். கண்டிப்பா அந்த மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் டு மேட்ச் கிரெடிட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம நல்லா பாத்துக்கோங்க, மேட்ச் டு மேட்ச் மினிமம் 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாருங்க அவரு. சோ இந்த மாதிரி ஒரு மேட்ச் வின்னர் டீம்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் தெரியுமா ஒரு டீமுக்கு. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ஃபேண்டாஸ்டிக் bowling எஃபெக்ட். பட் என்ன ஒரு மிகப்பெரிய வருத்தம்னா இது 2வது 5 விக்கெட் ஹால் அவருக்கு. ஃபர்ஸ்ட் 5 விக்கெட் ஹால் வந்து போர்ட் எலிசபெத்ல சவுத் ஆப்பிரிக்காவோட எடுத்தாரு. அந்த மேட்ச் இந்தியா தோத்துறாங்க. இந்த மேட்சும் ஒரு 5 விக்கெட் எடுத்தாரு, இந்தியா தோத்துறாங்க. சோ இது கைண்ட் ஆஃப் ஒரு என்ன சொல்றது கோயின்சிடென்டா வந்து அமைஞ்சிருச்சுன்னு தான் சொல்ல முடியும். பட் ஃபேண்டாஸ்டிக் bowling, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. இன்னைக்கு எல்லா போலர்ஸுமே நல்லா போட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு மேட்ச்ல ஷமி உள்ள வந்தாரு, ஆனா ஹர்ஷதீப் பதில் உள்ள வந்தார். நான் திருப்பி சொல்ற இதே பாயிண்ட் தான் நான் ப்ரிவியூலயும் சொல்லியிருந்தேன். 2 ஃபாஸ்ட் பவுலர், பியூர் ஃபாஸ்ட் பவுலர் இந்தியாவுக்கு தேவை. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஆனா நீங்க வின் பண்ணிருக்கலாம். பட் அடுத்த வர 3 வென்யூலுமே வந்து பாத்தீங்கன்னா 2 பியூர் ஃபாஸ்ட் பவுலர் தேவை, பிளஸ் ஹர்திக் பாண்டியா. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஷமி 3 ஓவர் தான் போட்டார். ஐ வாஸ் லிட்டில் டிசப்பாயிண்டட் வித் ஸ்கை கேப்டன்ஷிப். நிறைய பேர் வந்து ஆஹா ஓன்னு சொல்லலாம். அவர் வந்து அபிஷேக் சர்மா ஒரு ஓவர் போட்டு அந்த 4 ரன் கொடுத்தது, அது எல்லாமே ஃபைனுங்க. நான் சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தான் நான் கேட்கறேன். ஷமிக்கு வந்து 3 ஓவர் தான் கொடுத்தீங்க. ஓகே, அவர் கம்பேக் கொடுக்குறாரு. ஒரு 4 ஓவர் ஷமினால போட முடியாதா? எதுக்குங்க 4வது ஓவர் பிஷ்னாய்க்கு கொடுக்கணும்? அவ்வளோ வந்து அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்காங்க இங்கிலாந்து. 4வது ஓவர் கொடுத்தாரு, மடக்கி 3 6 அந்த ஓவர்ல 20 ரன்னுக்கு மேல 4 ஓவர் 46 ரன்னுங்க பிஷ்னாய். இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பெல்லு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கோரை டோட்டலா டேமேஜே பண்ணது ஆக்சுவலி, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்தியா கிட்ட ப்ராப்பரான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்ல. அதாவது ஷமியும் கம்பேக் ஆறாரு. நீ 4 ஓவர் கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல ஷமிக்கு. ஓகே, ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு டீசெண்டா போட்டாரு, 2 விக்கெட் எடுத்தாரு, நல்லா தான் போட்டாரு. பட் ஆனா நாட் டெத் பவுலர். டெத்ல ஒரு யாக்கர் போட்டு அவுட் ஆகுற மாதிரி ஒரு பவுலர் கிடையாதுல்ல. ஹர்ஷதீப் சிங் இருந்திருந்தா மேபி அதை ட்ரை பண்ணிருப்பாரு. இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கடைசி விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட ஒரு 25 ரன்ஸ் இருக்கும் போச்சு. அவங்களாம் நல்ல பேட்ஸ்மேன் தான், அதில் ரஷீத் மார்க் டீசன்ட் பேட் தான். பட் ஸ்டில் நீங்க வந்து கடைசி விக்கெட் பார்ட்னர்ஷிப்பா 25 ரன்ஸ் நீங்க அடிக்க விட்டுறக்கூடாது. இது நிறைய பேர் ஆக்சுவலா கமெண்டேட்டிங்லயும் சொல்லல, நிறைய பேர் இதுல வந்து பெருசாவும் எடுத்துக்கல. எல்லாருமே என்ன கேரிடே ஆனான்னு தெரியுமா, இது ராஜ்கோட் விக்கெட் 200 விக்கெட். ஏன்னா நானுமே அப்படிதான் நினைச்சேன். ஸ்டார்டிங் பவர் பிளே எல்லாம் பார்க்கும், இது 200 விக்கெட் 170 தான் அடிச்சாங்க. சோ இங்கிலாந்து வந்து கிளியரா தெரியுது ஒரு 25-30 ரன் ஷாட், அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டாங்க. தவிர சின்ன மிஸ்டேக்ஸ் இன்னைக்கு இந்தியா வந்து பண்ணதை பத்தி யாருமே பெருசா நோட் பண்ணல. செகண்ட் ஹாஃப்ல இங்கிலாந்து போலர்ஸ்க்கு நம்ம கிரெடிட் கொடுக்குறோம் கரெக்டா, ஆனா இந்தியா என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்றத நம்ம ஆக்சுவலா நிறைய யோசிக்கணும். 2 டீமோட போலிங்கும் நல்லா தான் இருக்கு, ஆனா இன்னைக்கு இந்தியா போலிங்லயும் சில பிளண்டர்ஸ் பண்ணாங்கன்றத நான் சொல்லுவேன். முக்கியமா சூரியகுமார் யாதவ் அந்த 4th ஓவர் ரவி பிஷ்னாய்க்கு கொடுத்துருக்கவே கூடாது, டு பி வெரி ஆனஸ்ட். புரியுதா உங்களுக்கு? அந்த டைம்ல ஷமிக்கு ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரா இருக்குன்னும் போது, ஏன்னா அவங்களோட பிரீமியம் போலருங்க, அவருக்கு கொடுக்காம யாராவது போய் பிஷ்னாய்க்கு கொடுப்பாங்களா? ஸோ நிஜமாவே ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது அந்த ஒரு மூமெண்ட்ல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஈச் அண்ட் எவ்ரி பேட்ஸ்மேனோட ரோல் என்னன்றது தெரியலங்க. நீங்க 172 டார்கெட் சேஸ் பண்றீங்க, புரியுதா உங்களுக்கு? சோ விக்கெட்டும் கொஞ்சம் ஹோல்ட் ஆகுது, பவர் பிளே தான் யூஸ் பண்ணணும், எனக்கு நல்லாவே புரியுது. பட் சஞ்சு சாம்சன் இன்கன்சிஸ்டன்டா விளையாடிட்டு இருக்காரு. பவுன்சர் டாக்டிக்ஸ் இல்ல அந்த ஷார்ட் பிச் போட்டு தூக்கிட்டு இருக்காங்க, சொல்லி தூக்குறாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போதே குரூப்ல வந்து பாருங்கன்னா நான் போடுறேன், ஓகே சஞ்சு வந்து ஷார்ட் பிச்ல அவுட் ஆயிடுவாரு, அதாவது பட்டாபாக்கியம் விட்டா லேகியம் சொல்லி அபிஷேக் சர்மா 2-3 4 அடிப்பாரு, அப்புறம் அவரு அவுட் ஆயிடுவாரு. சூரியகுமார் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு பாக்குற ஒரு 7-8 மேட்ச்ல எப்படி எனக்கு தோணுதுனால நான் வந்து சும்மா ஒரு அப்படியே சுத்திட்டு போயிருவேண்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா நல்ல ஒரு பிளேயரு, T20 தான் அவரோட ஃபார்மெட் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 2 4 இல்ல ஒரு 6 அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் தான் ஆடி போறாரு. ஒரு பெரிய இன்னிங்ஸே நம்மளால பார்க்க முடியல சூரியகுமார் யாதவ். கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியாவது முன்னாடி கொஞ்சம் ஆடிட்டு இருப்பாரு. இப்ப கண்டிஷன்ஸும் பத்தி கவலைப்படுறதே இல்லை, அவர் பாட்டுக்கு அது அவரோட ஃபேவரட் ஷாட் ஆட போறாரு. அது வந்து பால் பேட்டுக்கு வந்தாதானங்க இந்த விக்கெட் தான் ஹோல்ட் ஆகி வருது எங்க கிளியரா. சோ அவரோட ஃபேவரட் ஷாட் ஆட போறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கொடி நட்டிட்டு போயிட்டாரு. சோ அதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா சூரியகுமார் யாதவுக்கு இது பெஸ்ட் டைம். இந்த மேட்ச்ல வந்து கொஞ்சம் ஒரு ஃபார்ம் ரீகெயின் பண்ணிருக்கலாம், கொஞ்சம் பொறுமையாவே ஆடி இருக்கலாம் அவரு. ஏன்னா இந்த மாதிரி விக்கெட்ல அப்படி தேவைப்படுச்சு, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா திலக் வர்மா அப்படிதான் வந்தார், பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணாரு. he was looking $1 million அந்த 18 ரன்ல. ஃபேண்டாஸ்டிக் டெலிவரி அதில் ரஷீத். அது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. சத்தியமா யாருமே இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இப்படி ஒரு பால் போட்டு அவுட் ஆகுவாருன்னு சொல்லிட்டு. சோ திலக் வர்மா அவுட் ஆகும் போதே எனக்கு தெரியும், ஓகே இந்தியாவோட கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஒரு பேட்ஸ்மேன் தான் கான்பிடென்ட்டா ரொட்டேட் பண்றது, அப்பப்போ பவுண்டரி அடிக்கிற மாதிரி ஒரு கான்பிடென்டான ஒரு பிளேயர், புரியுதா உங்களுக்கு? அப்பார்ட் ஃப்ரம் தட் மத்த எல்லா பிளேயருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வேணா அபிஷேக் சர்மா ஒரு ஸ்டார்ட் கொடுத்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்கலாம். அதுக்கப்புறம் அவரும் வந்து சும்மா ஒரு 4-6 அவுட் அந்த மாதிரி தான். சஞ்சு சாம்சன் லிட்டரலி ஸ்கெட்ச் போட்டாங்க. அந்த 5 T20 உனக்கு வந்து ஷார்ட் பிச் தான். ஏன்னா சஞ்சு சாம்சன் அந்த பால்ல தான் பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆறாரு. ஏன்னா அவர் அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட்ல போய் ஆடுறாரு பாத்தீங்களா. இவங்க வேற 140-150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அடிக்கிறாங்க. அப்படின்னும் போது கண்டிப்பா அந்த டைமிங்கும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த விக்கெட் வேற கொஞ்சம் கிரிப் ஆகி வந்தோடனே பாத்தீங்கன்னா இன்னும் அடிக்கவே முடியல. அண்ட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து டீமுக்கு வந்து நம்ம ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தானோ, ஏன்னா அந்த மாதிரி பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தூக்குறாங்க, புரியுதா உங்களுக்கு? சரி, இந்தியா வேற ட்ரபிள்ங்க, 4 விக்கெட் டக்குன்னு போயிடுச்சு, எல்லாமே ஓகே. நான் என்ன சொல்வேன்னா, டேக்கிங் த கேம் டீப்ன்றது ஒரு வேற ஒரு விஷயம். பட் ஆனா பால் டு பால் ரன்ஸ் அட்லீஸ்ட் அடிக்கணும்ல.
எனக்கு ஹர்திக் பாண்டியாவும் சரி வாஷிங்டன் சுந்தரும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் எஸ் அது ஒரு எண்ட்ல வந்து இங்கிலாந்து நல்லா போட்டுட்டு இருக்காங்க. நீ ஆல்ரெடி 2-0 ஓகே, இந்த மேட்ச் தோத்தா ஒன்னும் பெருசா ஒன்னும் ஆயிட போறது இல்ல, புரியுதா உங்களுக்கு? இங்கிலாந்து கம்பேக் ஆறாங்க, சீரிஸ் ஒரு சூடு பிடிக்குது, எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஆல் ஃபார் குட். உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஒரு மேட்ச் பரவாயில்ல, தைரியமா இறங்கி அடிக்க. நீங்க அடிச்சீங்கன்னா தானே போலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கை வராது, வேற ஏதாவது ஒரு கேப்டனும் ஃபீல்ட மாத்துவான், ஏதாவது ஒரு ப்ரெஷர் ஆகும் ஆப்போனன்ட் டீமுக்கு. நீங்க உட்காந்துட்டு போடுறீங்க நங்கூரத்தை, ஒரு ஓவருக்கு 3 ரன் 4 ரன், 30 பால்ஸ்க்கு 19 ரன்ஸுங்க பிட்வீன் என்ன சொல்றது அந்த ஒரு 8 ஓவர்ல இருந்து 14 ஓவர்ஸ் இருக்கும். நீங்க ஒரு T20 கேம் அப்படி ஆட முடியாது. ஈவன் தோ இஃப் யூ லூஸ் 4 விக்கெட்ஸ் இருந்தாலுமே உங்களை வந்து எதுக்கு பிஸ்தா பிளேயர்ன்றோம்னா உங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்கு கேம் எடுத்துட்டு போறதுன்றத பாக்குறோம். ஐபிஎல் எல்லாம் விளாடுறாங்க பாக்குறீங்களா? சோ அதுதான் நம்ம இன்டர்நேஷனல் மேட்ச்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். சோ இதுல இருந்து என்ன தெரியுது, ஐபிஎல் நீங்க விளையாடிடலாம், பட் when it comes to இன்டர்நேஷனல் மேட்ச் தட் இஸ் நாட் ஈஸி திங். சோ அந்த வகையில் ஹர்திக் பாண்டியாவும் என்னதான் லாஸ்டா ஒரு 2 6 எல்லாம் அடிச்சா கூட அவரே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாரு. வாஷிங்டன் சுந்தரோட கேம் வந்து எனக்கு ரொம்பவே அப்செட் ஆச்சுங்க. 15 பாலுக்கு 6 ரன் அன்அக்செப்டபிள் அந்த பொசிஷன்ல. இவங்க இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக மாத்தி அனுப்புறாங்க. பட் சீரியஸா இந்த மேட்ச்ல நிறைய அலாரம் பில் அடிச்சிருக்கு இந்தியாவுக்கு. நான் திருப்பியும் சொல்ல வரேன், இந்த ஒரு மேட்ச்னால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இந்தியாவை தூக்கி தரையில போட்டு மிதிக்கணும்ன்றது கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த சீரிஸ் இந்தியா தோத்தா கூட எனக்கு இந்த T20 சீரிஸ் தோக்குறதுல பத்தி ஒரு கவலையும் இல்லை. ஓகே, என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நானும் இருக்கேன். இந்த T20 சீரிஸ் இந்தியா வின் பண்ணிட்டனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பெருசா ஆயிட போறது இல்லை, இந்த சீரிஸ் இந்தியா தோத்தாலும் ஒன்றும் பெருசா ஆகிட போறது இல்லை, புரியுதா உங்களுக்கு? சோ அந்த வகையில எனக்கு என்ன ஒண்ணு தெரியணும்னா ரோல் கிளாரிட்டி, புரியுதா உங்களுக்கு? ஹர்திக் பாண்டியா ஆப்வியஸ்லி ரோல் கிளாரிட்டி கொடுத்துருப்பாங்க, அவரு தான் வந்து பெட்டரா ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கணும், அது வேற விஷயம், ஓகேங்களா? செகண்ட், வாஷிங்டன் சுந்தரோட ரோல் என்ன? ஹி இஸ் நாட் T20 பிளேயருங்க, டு பி வெரி ஆனஸ்ட். ஒரு ஓவர் போடுறாரு, பேட்டிங்ல வந்து 15 ரன். போன மேட்ச் வேணா ஆடிக்கலாம், போன மேட்சே அவர் ஸ்ட்ரகிள் ஆனார், அந்த கேட்சை பிடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோ அதில் ரஷீத், கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சிம்பிள் பிராக்டிகலா நம்ம ஒத்துக்கணும். இப்போ வாஷிங்டன் சுந்தரோட ரோல் என்ன, அக்சர் பட்டேலோட ரோல் என்ன? அக்சர் பட்டேல் போலிங்ல கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர், அது எந்த டவுட்டுமே இல்லை. இன்னைக்கு அவரு 3 ஓவர் தான் போட்டாரு. நீ அந்த பிஷ்னாய் ஓவர் கொடுத்ததுக்கு ஒண்ணு ஷமிக்கு இல்ல அக்சர் பட்டேல் கூட கொடுத்திருந்தா கூட லாஜிக் இருந்திருக்கும். சூரியகுமார் யாதவ் எதுக்கு பிஷ்னாய்க்கு வந்து 4வது ஓவர் கொடுத்தாருன்றது இன்னி வரைக்கும் பாருங்க, நான் திருப்பி அந்த பாயிண்ட சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா அந்த மூமெண்ட்ல என்னால அந்த ஓவர் ஃபர்ஸ்ட் பால் வந்து போடும் போதே எனக்கு தெரியுங்க இந்த ஓவர்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்காருன்ட்டு, புரியுதா உங்களுக்கு? சோ அதனால அதையாவது பண்ணிருக்கலாம். சோ அக்சர் பட்டேலோட பேட்டிங்கோட ஒரு கிளாரிட்டி இல்ல. வாஷிங்டன் சுந்தர் பிளேஸ்ல அவர் இறங்கி இருக்கணுமா? எதுக்கு வாஷிங்டன் சுந்தர் இறக்குறாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து லோவர் டவுன் ஆர்டர்ல வந்து பயங்கரமான ஸ்ட்ரைக் பண்ண போறது இல்ல. ஆனா ஃப்ரெண்ட்லியும் இறங்கி அவர் பெருசா ஸ்ட்ரைக் பண்ண போறது இல்ல. ரன் பால் கேம் ஆனா கூட பரவாயில்லையேங்க. இன்னைக்கு 26 ரன்ஸ்ல தோத்தாங்க, அவர் 15 பாலுக்கு 6 ரன் அடிச்சிருக்காரு. ரன் பால் ஆடிந்தா கூட இன்னைக்கு வந்து இந்தியா 15 ரன்ஸ் 14 ரன்ஸ் க்ளோஸா வந்திருப்பாங்க போல. சோ நிஜமாவே அவரோட ரோல் வந்து மிகப்பெரிய கொஸ்டினபிளா இருக்கு. இந்த ஒரு ஓவர் மட்டும் போடுறாருல போலிங்ல, அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா திலக் வர்மா கிட்ட ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க, இல்ல அபிஷேக் சர்மா கிட்டே இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் கேளுங்க, அவரே போட்டு போயிடுவார்ல. அதுக்கு நீங்க வந்து ஒரு பியூர் பேட்ஸ்மேன் வச்சு விளையாடலாமே. நீங்க சிவம் துபே வந்து இருக்காரு டக்அவுட்ல, அவர் வச்சு விளையாடுங்க. அடுத்த மேட்ச் ரிங்கு சிங் வந்துட்டாருன்னா ரிங்கு விளையாடுங்க. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் வச்சு விளையாடலாமே. அதுக்கு பதில் ஏதாவது ஒரு பவர் ஹிட்டராவது இருப்பாங்க, அது ஒரு பெரிய விஷயம். அதை விட ஒரு மிகப்பெரிய காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா, த்ருவ் ஜுரல் இன்னைக்கு வந்து ஒரு டெய்லண்டர் பேட்ஸ்மேன் மாதிரி வந்து இறங்கினாரு. இல்ல ஹர்திக் பாண்டியா வேற சிங்கிள் எடுக்க மாட்டேன், நானே ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறேன். பாவமா இருந்துச்சு அந்த மனுஷனை பார்க்க. என்னையா ரோல் அந்த ஆளுக்கு? நீங்க வந்து லாங் பேட்டிங் லைனை வச்சுக்கணும்னு சொல்றது பிரச்சனை இல்லையா, எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடணும், அவன் பொசிஷன்ல அவன் விளையாடணும். லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஓவரா இன்னைக்கு காமிச்சாங்க இந்தியா. அது மட்டும் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, இதெல்லாம் சத்தியமா ஓவரா இருக்கியா? லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் என்ன இப்படி காமிக்கிறீங்க நீங்க? அப்படிலாம் அவசியமே கிடையாது. நார்மலா அவன் பொசிஷன்ல பேட்ஸ்மேனை இறக்குங்கடா, ஆடுவானுங்கடா. ஏன்னா அநியாயமா இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. த்ருவ் ஜுரல்லாம் நீங்க அவர் ரிங்கு சிங் இறங்குற பொசிஷன்ல தான் அவர் இறங்கணும். இறங்கியிருந்தாருன்னா அவர் பாட்டுக்கு ஆடிட்டு இருந்திருப்பாருங்க. அவர் பாட்டு ஏதோ ஒரு ஸ்கோர் போர்டால மூவ் ஆயிருக்கும். அந்த மனுஷன் வந்து உடனே எப்படி அடிக்க முடியும் இந்த விக்கெட்ல? ஏன்னா நியூ பேட்ஸ்மேன் வந்து டக்குன்னு இந்த விக்கெட்ல அடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஈஸியான விக்கெட் இது கிடையாது. தயவு செஞ்சு சொல்றீங்க, கமெண்டேட்டர் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. மேட்ச் கிரிக்கெட்டை பத்தி, அதாவது எனக்கு என்ன தெரியுமா ஒரே ஆச்சரியமா இருக்கு, இவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு பார்த்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கேரிடிவ் ஆயிட்டாங்க. ஏன்னா இங்கிலாந்து நல்லா போட்டாங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆனா பிச்சு நிஜமாவே ஹோல்ட் ஆகி வந்தது வந்து பாத்தீங்கன்னா எவனுமே அதை பத்தி கிளியரா பேசல. அதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்க வந்து பிச் ரிப்போர்ட்ல இது நல்ல பேட்டிங் விக்கெட்னு சொல்லிட்டாங்க. அந்த ஈகோ டச் ஆயிடும்ன்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி அவங்க வெள்ளையே எடுக்கல. சோ நிஜமாவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, திருப்பி சொல்ற மாதிரி லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ட்ரை பண்றதுல பிரச்சனை கிடையாது. ஆனா அதுல ஒரு லாஜிக் இருக்கணும். அக்சர் பட்டேலோட பேட்டிங் சர்வீசஸ வேஸ்ட் பண்றோம், வாஷிங்டன் சுந்தரம் முன்னாடி இறக்கி வேஸ்ட் பண்றோம், த்ருவ் ஜுரல்ன்ற ஒரு பியூர் பேட்ஸ்மேனை வந்து நம்பர் 8ல இறக்குறோம். என்னையா லாஜிக் இது? இன்னைக்கு சேஸ் லிட்டரலி மெஸ் அப் ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் அதுக்கப்புறம் இந்தியாவோட அப்ரோச், இந்த சுத்துற அப்ரோச், அதெல்லாம் வந்து அபிஷேக் சர்மாவோட ரோல் அதுதான். ஓகே, சஞ்சு சாம்சனோட ரோலும் அதுதான். கிளிக் ஆச்சுன்னா 2 பேரும் இவன் ஒரு 100 அடிப்பாரு, அவர் 100 அடிப்பாரு. திலக் வர்மா ஒருத்தர் தான் ஸ்டெடியா இருக்கிற மாதிரி இருக்கு. சூரியகுமார் யாதவ் பேட்டை விடுறாரு. சோ முதல்ல இந்த அப்ரோச் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டெடி பண்ணணும். ஏன்னா சூரியகுமார் யாதவ் ஃபார்ம்ல இல்லைன்னும் போது டெஃபினெட்லி கேன் டேக் சம் டைம்
அதனால ஒன்றும் பெருசா ஆக போகுது. சூரியகுமார் யாதவ் செட் ஆனார்னா எப்படி விளையாடுவாரு நம்மளுக்கே தெரியும். ஸோ ஸ்பின்னர்ஸ் எல்லாம் நல்லா ஆடுவாரு. அதில் ரஷீதெல்லாம் அவர் விளையாடவே மாட்டேங்கிறாரு, 6 ஓவருக்கு முன்னாடி அவுட் ஆயிடுறாரு. ஸோ கண்டிப்பா அது ஒரு ரோல் கிளாரிட்டி டெஃபினட்டா அவங்களுக்குள்ளேயே வேணும். புரியுதா உங்களுக்கு? ஜஸ்ட் லைக் தான் முடியும். ஏன்னா பூனே மேட்ச்ல மட்டும் இங்கிலாந்து வின் பண்ணா, நான் எழுதி சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பூனேல மட்டும் இங்கிலாந்து வின் பண்ணா டெஃபினட்டா மும்பைல இங்கிலாந்து இந்தியாவை அடிச்சு இந்த சீரீஸ் 3-2 வின் பண்ணுவாங்க. நான் திருப்பி அதான் சொன்னேன் ப்ரிவியூலுமே. 2 மேட்ச் என்னதான் இந்தியா வின் பண்ணிட்டாலும் அடுத்த 3 வெண்ணிலுமே இங்கிலாந்து டெஃபினட்டா நம்பிக்கையோட விளையாடுவாங்க, இந்த மேட்சை வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேட்ச்ல என்ன ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரிஞ்சதுன்னா பாத்தீங்கன்னா, இங்கிலாந்தோட போலர்ஸ் எல்லாருமே சூப்பரா போட்டாங்க. பிரைடன் கார்ஸா இருக்கட்டும், மார்க் வுட்டா இருக்கட்டும், ஜோஃப்ரா ஆர்ச்சரா இருக்கட்டும், ஓவர்டனா இருக்கட்டும், அதில் ரஷீத் ஃபென்டாஸ்டிக்கா போட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் கம்ப்ளீட் டீம் எஃபர்ட். அதுல எந்த டவுட்டுமே அவங்க ஃபீல்டிங்கும் நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ இங்கிலாந்து வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்கெட்ச் போட்டாங்க. வேற இந்தியா வந்து என்ன பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கிலாந்து நாங்க வந்தா 4 ஸ்பின்னரோட தான் வருவோம். ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் ஸ்டில் அவங்களோட பேட்டிங் ஒரு பிரச்சனையா தான் இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அவங்களும் வந்து ஸ்ட்ரகிள் ஆறாங்க அகைன்ஸ்ட் ஸ்பின். பட் அட்லீஸ்ட் ஓப்பனிங்ல டக்கெட் ஒரு 50 அடிச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா எடுத்துப்பாங்க. லிவிங்ஸ்டன் இன்னைக்கு அடிச்ச அந்த 43, தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி க்ரூஷியல். புரியுதா உங்களுக்கு? ஸோ முக்கியமான நேரத்துல இப்ப கரெக்டா சில பிளேஸ் ஃபார்முக்கு வராங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் சால்ட் மட்டும் 3 மேட்ச் அடிக்கல. 4வது மேட்ச் சால்ட்டுக்கு மாட்டிக்கிச்சுன்னா இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டட் 210 ரன்ஸ் அந்த அடிப்பாங்க. அதெல்லாம் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளாட் ட்ராக்கா இருந்தா கூட இந்த இங்கிலாந்து போலர்ஸ் 140, 150 போட்டு இந்தியன் பேட்ஸ்மேனை டபுள் பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ நிறைய ட்விஸ்டுகள் இருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் தி டே இந்த சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அலைவா இருக்கு. ஸோ அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 3-0 இந்தியா அடிச்சிருந்தாங்கன்னா ஆஸ் இந்தியன் ஃபேனா நம்ம சந்தோஷப்பட்டுட்டு ஜாலியா விட்டு போயிருப்போம். 4th, 5th T20 ஆனா பரவாயில்லாடான்னு. ஆனா இங்கிலாந்து இது வின் பண்ணதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 4th மேட்சா இருக்கட்டும், 5th மேட்சா ஒண்ணுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்து பூனே மேட்ச் வந்து அமைய போகுதுன்னு சொல்லிட்டு. நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வந்து ப்ரிவியூல டிஸ்கஸ் பண்ணலாம். நாளைக்கு இந்தியா என்ன பண்ணணும் அண்ட் இங்கிலாந்து வந்து இந்த ஃபார்ம் எப்படி கண்டினியூ பண்ண போறாங்கன்றதெல்லாம் எல்லாமே டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன இந்த மேட்சை பத்தி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.